பேக் டு ப்ரீசி டைம்ஸ். ஸோ ப்ரீசி டைம்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ என்னென்னா ஒரு மீன் குழம்பு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி பண்ணலான்னு நான் இருந்தேங்க. ஸோ இது ப்ரீ பிளான்லாம் கிடையாதுங்க. நான் ஆக்சுவலாக வேறு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அதை அப்லோட் பண்ணலான்லாம் ரெடியாக இருந்தேன். பட் ஸ்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணனால நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு இன்ஸ்டண்ட்டாக எடுத்து இன்ஸ்டண்ட்டாக எடிட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நிறையா பேர் எனக்கு விஷ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி அந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு என்ன பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ சில பேருக்கு அந்த மீனோட அந்த ஸ்மெல் இந்த குழம்புல மிக்ஸ் ஆகுறதுனால சில பேர் சாப்பிட மாட்டாங்க குழம்பு. நிறைய பேர் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரை சாப்பிடுவாங்க, மற்றதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் குழம்பு ஐயோ அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு தாங்க இந்த மாதிரி அரைச்சி விட்ட மீன் குழம்பு பண்ணோன்னா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லும் வராது. நம்ம அந்த வதக்கி அரைக்கிறனால அந்த குழம்புல போடுற மீன்குள்ளெல்லாம் அது நல்லா சார்ந்து ரொம்ப 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 டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாரோட கமெண்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாங்க. வெங்காயம் 15, பூண்டு ஒரு 20 பல் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் புளி தண்ணியை அரிசி களைஞ்ச 2வது தண்ணியில் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. அரிசியை நல்லா ஃபர்ஸ்ட் டைம் கலந்து அலசி ஊற்றிடலாம், வெளியே தூசி எதுவும் இல்லாமல். 2வது தண்ணியில் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்து அதோட புளியை நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம மீன் குழம்பு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துருக்காங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஃப்ரைக்கெல்லாம் கடலெண்ணெயும் குழம்பு ஐட்டம்ஸ்க்கெலாம் நல்லெண்ணெயும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம இந்த ஃபிஷ்ஷை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹையில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குங்க. நான் இதில் வந்து யூஸ்வலாகவே நான் கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்து சாப்பிடுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு எக் ஆம்லெட் போட்டு அதையும் பேக் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் மார்னிங் தோசை அண்ட் இட்லிக்கு கூட இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ நீங்கள் அரைச்சி ஊற்றுனனால குழம்பு நல்லா கணிசம் வந்திருக்கும். ஸோ வந்து தோசை இட்லிக்கு வந்து இது வந்து செம காம்போங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம லஞ்ச் பாக்ஸ் காம்போ ரெடி. ஸோ ரைஸ் வச்சாச்சு. சும்மா ஒரு நார்மலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் ஃபிஷ் ஃப்ரை, மொறு ஃபிஷ் ஃப்ரை, அரைச்சி விட்ட மீன் குழம்பு, இது எல்லாமே சூப்பராக லஞ்ச் பாக்ஸ்குள்ளே இப்போ போகுதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாய், வெல்கம் பேக். ஸோ பாருங்கள், நம்மளோட குழம்பும் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபிஷ் குழம்பு. நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, அரைச்சி விட்டு அந்த மசாலாலாம் போட்டிருக்கனால ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுன்னு இருக்குங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடல. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்த்துட்ருப்பேன், வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே கைஸ், பாய். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து பிரீசி டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். See you in next video.